அமைச்சர் திமுக துணை பொதுச்செயலாளர் ராசா இன்னைக்கு பேசும்போது அதிமுக வந்து பாஜக கூட்டணிக்கு சென்றா மிகவும் பலவீனப்படும் அப்படிங்கிறத பேசியிருக்காரு. அவர் இப்படி சொல்ல முடியாது. அவர் என்ன ஜோசியரா? அவர் என்ன பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் அனலிஸ்டா? அவர் ராசா சொன்னால் நடக்கக்கூடிய போயதான் விஷயமா என்ன? அவர் எதுவுமே எதிர்மறையாக தான் சொல்லிட்டு இருக்காரு. ஜனாதன தர்மத்துக்கு எதிர்மறையாக சொல்லுவார், பெண்களுக்கு எதிராக சொல்லுவார், எல்லாத்துக்கும் எதிராக பேசுவார். ஒரு மனுஷன் மாதிரியே பேச மாட்டார் அவர். சார், அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தமிழக பாஜக சார்பில் ஏதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதாவது நடத்த வாய்ப்பு இருக்கா சார் வரக்கூடிய காலங்கள்? நிச்சயமாக அது அதிமுகவுடன் கலந்து பேசி தொடர்ந்து அந்த தொடர் போராட்டமாக எல்லா நிகழ்வுகளுமே நடைபெறும். அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முதலமைச்சர் தயங்குறாரு நினைக்கிறீங்களா? அதில் என்ன சந்தேகமாக உங்களுக்கு? பயப்படுறாரு. அமைச்சர் பொண்ணு நடவடிக்கை பயப்படுறாரு. போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தீங்க நீங்க. தமிழகத்தில் போக்குவரத்துறை மிகவும் வந்து மோசமா இருக்கு. பேருந்துகள் உள்ள சக்கரங்கள்லாம் கலந்து ஓடக்கூடிய ஒரு நிலை இருக்கு. பேருந்துல வந்து எந்த ஒரு உதிரிபாகம் உடல் ஒரு முறையாக பணி செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இப்போதைய போக்குவரத்துறை? அதாவது அரசாங்கம் வந்து இது பொதுவான விஷயம். நியாயமாக சொல்ல போனால் அரசாங்கம் எந்த தொழிலும் பண்ணக்கூடாது. ஆனால் இது வந்து மக்கள் யூட்டிலிட்டி சர்வீஸ், அதனால பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து ஒரு நஷ்டம் வருதுன்னா அரசாங்கம் என்ன செய்யணும்னா அதுக்கு வந்து பணத்தை அதிகமாக அரசாங்கத்திலிருந்து போக்குவரத்து கழகங்கள் பணம் நிறைய கொடுத்து இந்த போக்குவரத்து கழகங்களை காப்பாற்ற வேண்டியது அரசினுடைய கடமை. இது அரசுடைய நிர்வாகத்தினுடைய ஒரு கோளாறுன்னு தான் நான் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.